ஒரு ஃப்ரெண்டை சில வருஷங்களுக்கு அப்புறம் பார்க்குறீங்க. பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இட் ஹேஸ் பீன் மோர் இயர்ஸ். இந்த ஹேஸ் பீன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஹேஸ் பீன் மோர் இயர்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இட் ஹேஸ் பீன் எ லாங் டைம். ஓகே, இட் ஹேஸ் பீன் எ லாங் டைம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, இட் ஹேஸ் பீன் எ லாங் டைம். அவர் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, ரொம்ப நாட்கள், நிறைய நாட்கள். இட் ஹேஸ் பீன் மோர் டேஸ். ஸோ ஹேஸ் பீன் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹாவ் பீன் வந்து ப்ளூரலுக்கு வரும், ஹேஸ் பீன் வந்து சிங்குலருக்கு வரும். அதாவது ஹேஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். ஓகே, ஸோ அடுத்து எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, இது நம்ம கேஷுவலாக கேட்குற கேள்வி தான். ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கீங்க. ஹவ் ஆர் யூ. ஓகே, ஹவ் ஆர் யூ, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். எங்கே இருக்கீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க, இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, வேர் ஆர் யூ, இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இந்த ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணோம். இப்போ சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷில் மீட். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடினா அது கடந்த காலம். அப்போ மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் மெட். வி மெட் 2 years ago. வி மெட் 2 years பேக். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணோம். பார்த்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அப்படின்னா இட் ஹேஸ் பீன் மோர் டேஸ். வி மெட் 2 years ago. நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை, நீங்கள் என்ன அப்படியே இருக்கீங்க. யூ லுக் எக்ஸாக்ட்லி த சேம் ஆஸ் பிஃபோர். யூ லுக் எக்ஸாக்ட்லி த சேம் ஆஸ் பிஃபோர். நீங்கள் மாறவே இல்லை. யூ ஹாவ் நாட் சேஞ்ச்ட் அட் ஆல். மாறவே அப்படின்னு சொல்கிறோம்ல, சேஞ்ச்ட் அட் ஆல் சின்ஸ் ஐ சா யூ ஏர்லியர். முன்னாடி நான் உங்களை எப்படி பார்த்தேனோ அதுலேருந்து கொஞ்சம் கூட நீங்கள் மாறலை. இப்போ அவரை ரொம்ப நேரமாக ஆளை காணோம், அவரால் மட்டுமே இதை செய்ய முடியும். எங்கே இருக்கிறாரு? இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். He has not been here for a long time. Okay, he has not been here for a long time. நெகட்டிவ் வந்துருச்சு. Only he can do this. Where is he? அவர் எங்கே இருக்கிறாரு? நீங்கள் ரொம்ப நேரமாக வெளியே நின்றுட்டே இருந்தீங்க, எங்களுக்கு உங்கள் உதவி தேவை, இதை சொல்லணும். இப்போ இதுக்கும் ஹேஸ் பீன் வருமா, ஹேவ் பீன் வருமா, அதே மாதிரி கொடுத்துருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். சேனலுடைய லிங்க், வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சேனல் டிஸ்பிளே ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.